நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அர்பன் தமிழில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஏங்க இது புதுசு கிடையாதுங்க, மிக மிக பழமையான ஒரு விஷயம்தான். இந்த காலத்தில் மறந்து போன ஒரு விஷயம்னே சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்டியல். உண்டியல் ஏன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க, நம்ம என்ன மாதிரி சூழ்நிலையில் இருக்கோன்றது. ஒரு சின்ன வருமானம் வந்தால் கூட செலவுகள் மிக ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த செலவுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு அதை நீங்கள் ரூபா சேமிக்கிறது மூலிமா, ரூபா இல்லை, உங்களால் முடிகிற அளவுக்கு சேமிக்கிறது மூலிமா சிறு துளியே பெருவல்ன்ற மாதிரி உங்களுடைய பிற்காலத்தில் அது யூஸ் ஆகும். இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த ஜென்ரேஷன், உங்கள் ஜென்ரேஷனை தாண்டி உங்களுக்கு அடுத்து வர குழந்தைகள் இந்த ஜென்ரேஷனுக்கு இதை கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காகவே இந்த மாதிரி ஒரு விஷயங்களை கொண்டு வரணுன்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். சரிங்களா? சரி, நம்ம ஏன் இந்த உண்டியலுக்கு இவ்வளோ ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம், ஏன் இந்த உண்டியலை ரொம்ப இம்பார்ட்டண்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் என்னுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல சின்ன சின்னதாக அமௌண்ட்டை போட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க. பட் என்னால் நம்ம இன்றைக்கி எவ்வளோ தான் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலையும் நம்மளுடைய செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குது. சேமித்து வைக்கிற அந்த ஒரு ஸ்கில்லே மறந்து போச்சுன்னு தான் சொல்லுவோம். அப்போ நம்ம குழந்தைங்களுக்கும் அதே ஒரு தாட் ப்ராசஸ் தான் வருது. அப்போ அவங்களுக்கு இந்த உண்டியல் மாதிரி ஒரு சின்ன, சரிங்களா, அதில் ஒரு காயினாவோ இல்லை ஒரு நோட்டாவோ சேமித்து வைக்கிற பழக்கத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்குன்றது என்னுடைய கணிப்புங்க. சரி, நான் ஏன் இந்த மண்பானையை சூஸ் பண்ணியிருக்கேன், இந்த கலர் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்றதை பார்க்கலாம். சரிங்களா? இந்த இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் நிறைய உண்டியல் வருது, அதேமாதிரி வுட்லேயும் நிறைய வருது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரேக்கபிள்னு சொல்லுவோம். அதாவது உடச்சி விளையாடக்கூடிய ஒரு விஷயங்கள். பட் இது ஒரு டைம் கீழே விழுந்தாலே உடஞ்சிடும். அதனால் இதை நம்ம ஒரு இடத்துல வச்சிட்டோம்னா, ஸோ குழந்தைங்களை பொறுத்தளவுக்கு அந்த ஒரு பிரின்சிபல் கீப்பப் பண்ணுவாங்க. என்னென்னா, எளிதில் உடையக்கூடிய பொருள்ன்றதுனால ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருவாங்க. இது சேமிக்கிற ஒரு இது மட்டும்தான் வரும், தாட் ப்ராசஸ் மட்டும்தான் வரும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் தான் இந்த இது எடுத்தாங்க. ரெண்டாவது, எல்லோவும் ரெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு வாஸ்து கலருங்க. இது பாசிட்டிவ் எனர்ஜி க்ரியேட் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதோட தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி என்னுடைய டேபிளில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உண்டியல் வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த உண்டியல் மேலே இருக்கக்கூடிய காதலோ என்னமோ தெரியல, நான் இன்னொரு உண்டியலும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ எனக்கு டைரெக்டாக டோர் டெலிவரியே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த உண்டியல் இதோட லிங்க் பாருங்கள், நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணுது. அது ரெண்டாவது, இந்த கலர் ஃபுட் கிரேட் கலர்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இது ஹார்ம்ஃபுல் கெமிக்கலும் கிடையாது. இப்போ நீங்கள் பிளாஸ்டிக்ஸோ வுட்டோ நீங்கள் எடுக்கும்போது அது என்ன சொல்கிறது, உங்களுடைய காயினோ இல்லை உங்களுக்கு போடுற நோட்டோ பாதிப்பு ஏற்படுது. பட் இது மண்பானைங்க. மண்பானை நம்ம தமிழருடைய பாரம்பரியம். இது நிறைய விஷயங்களை நமக்கு கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பம்ப்கின் டிசைனை நான் எடுத்தேன். சரிங்களா? மேலே பாருங்கள், அழகாக எல்லோ, கீழே எல்லோ, க்ரீனு, ஓகேங்களா? ஸோ ரெட்டு, இதெல்லாம் இது போட்டிருக்கிறதுனால இதாகும். ஸோ இந்த உண்டியில் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஒரு சேவிங் உடைய அவங்களுடைய திறனை நீங்கள் வளர்க்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். சரிங்களா? சரி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.